அது என்ன உன் முறை பொண்ணு பார்வதி பெரிய மனுஷன் ஆயிடுச்சான், பாட்டி சொல்லி விட்டுச்சு. வாங்க வாங்க. வழக்கம் போல வந்து நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் கேனைய வந்துட்டு போனான்னு சொல்லி சிரிங்க. இனிமே அது நடக்காது. வீரபத்ரனுக்கு எவன் உதவி செய்யறீங்களோ அவனெல்லாம் புடிச்சு போட புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்கயா. இத பாருங்கயா. வீரபத்ரனை புடிச்சு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு கவர்மெண்ட்ல நோட்டீஸ் ஒட்டி இருக்கான். அவன் தம்பி மாதையனை புடிச்சு கொடுத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் எல்லா கூட்டாளியும் புடிச்சு கொடுத்தா 75 லட்சம் ரூபாய். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பணத்தை பார்க்க முடியுமா? பார்வதி, இப்ப என்னதான் சொல்ற? நான் என்ன சொல்றது? நான் சடங்கு பண்ணிக்கணும்னா என் மாமா வரணும்னு சொல்றேன். வருவாண்டி உன் மாமன் தலைக்கு லட்ச லட்சமா பணம் பேசிருக்கானுங்க போலீஸ்காரங்க. ஏன் அவன் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் மாமா உசிரையாவே என்ன பண்ண முடியும்? அவர் ஒன்னும் கோழை இல்ல. 8 பக்கம் எதிரி வந்தாலும் வெட்டி விறகாக்கிடுவாரு. அப்படி சொல்லுடி ராசாத்தி. என் பேரனுங்க என்ன பொட்ட பிள்ளைங்களா? அடியே, அவளை கட்டிக்க போற வந்து சடங்கு செஞ்சாதான் அவ பெரிய மனுஷி ஆனதுக்கே அர்த்தம். சும்மா இருக்க மாட்டியா கேள்வி? எரியிற கொல்லில எண்ணெய் ஊத்துறிய. குழந்தை வீட்டுக்கு வரணும் போகணும் சடங்கெல்லாம் செய்யணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? எதிரி ஒருத்தனா இருந்தா பரவாயில்ல. ஒரு பக்கம் போலீஸ் துப்பாக்கியோட நிக்குது, இன்னொரு பக்கம் பங்காளிங்க அருவாளோட நிக்கிறாங்க. போலீஸாவது பரவாயில்ல, ஊருக்கு வெளியில இருக்காங்க. பங்காளிங்க ஊருக்குள்ளே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாம எப்படி வர முடியும்? இவ்வளவு நீட்டி முழக்கிற கிழவி, அவங்களும் உன் பேரங்க தானே. போய் சின்னையா ஏன்டா உங்களுக்குள்ள சண்டைன்னு பஞ்சாயத்து பேச பாப்போம். என் பணம் கூட அவன் தெருப்பக்கம் போக கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப என் மானம் மரியாதை போனாலும் பரவாயில்ல.
என் பேத்திக்காக நான் போறேன். வாடி. சாகர வரைக்கும் இந்த வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். டேய் என்னன்னு கேளு. என்னத்தா? ஏன் நீங்க என்னன்னு கேட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? ஏய் ஆத்தாவோட வந்ததுனால தான் உன் தலை கழுத்து மேல நிக்குது, இல்லைன்னா தனியா எகிரி இருக்கும். டேய் ஆத்தான்னு மரியாதை மனசுல வச்சிருக்கீங்களாடா? ரொம்ப சந்தோஷம். டேய் உங்க அப்பனை பெத்தவடா நானு. எங்க அப்பனை பெத்ததாலதான் நீ எனக்கு சொந்தமான. அப்படி எங்க அப்பனை வெட்டினவங்கள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, உன்னை எப்படி வாங்க கூப்பிட முடியும்? டேய் எத்தனை நாளைக்குடா திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க? உங்க அப்பன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்காக தினம் நீ சாப்பிடாம இருக்கிறியா, நீ தூங்காம இருக்கிறியா, நீ வெளியில போகாம இருக்கிறியா? அதையே நினைச்சுக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா செத்து போன உங்க அப்பன் திரும்பி வந்துருவானாடா? என்னமோ நான் சாகறதுக்கு முன்னால உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடான்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டிக்கிட்டு எனக்கு முன்னால செத்து போயிடுவீங்களோன்னு பயமா இருக்குடா. நீ ஏன் அழுகுற? நாங்கெல்ல ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம அழுகுறோம். உங்களுக்கு சேர்த்து தாண்டி நான் அழுகுறேன். ஏதோ சின்ன பிரச்சனையில சண்டை போட்டுக்கிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வந்தவளுகளும் ஒண்ணு சேர விடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடி. டேய் அவங்க சம்பாதிச்சதை அனுபவிக்க முடியாம காட்டுக்குள்ள கஷ்டப்படுறானுங்க. நீங்க சம்பாதிக்க வழி இல்லாம ஊருக்குள்ள கஷ்டப்படுறீங்க. 2 பேரும் ஒத்து போயிட்டீங்கன்னா நீங்க காட்டுக்குள்ள போய் பொழப்பு நடத்தலாம், அவங்க ஊருக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கலாம்டா. டேய் என்னடா அது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களை என்ன பண்ண சொல்ற? நாங்க எப்படா காட்டுக்குள்ள வருவோம்? துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு இருக்கா வீரபத்ரன். அவனுங்களை விடுறா, நீ என்னடா சொல்ற? அவனால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன்டா. இந்தாடா. டேய் இங்க பாருங்கடா, அவங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இந்த கற்பூரத்து மேல அடிச்சு நான் சத்தியம் பண்றேன்டா. நானும் இந்த சாப்பிடுற சாப்பாட்டு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எங்களால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னடா சொல்றீங்க? வீரபத்ரன் அவன் தம்பியும் புடிச்சு கொடுத்தா தலைக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறத போச்சு விட்டுருக்கீங்களே, நிஜமாவே கொடுப்பீங்களா சார்? என்னமோ வீரபத்ரனை பாக்கெட்ல வச்சுட்டு வந்த மாதிரி பணத்தை பத்தி பேசுறீங்க. எப்படிடா காட்டி கொடுப்பீங்க? என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒரே ரத்தம் தானே? அந்த கிழவியும் இதையே சொல்லிதான் என்கிட்ட சத்தியம் வாங்கினா. ஒப்புக்கு நாங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், காட்டி கொடுக்க மாட்டோம். எங்க அப்பனை கொண்டவனை பழி வாங்காம விட மாட்டேன். அதை விட முக்கியம் அந்த 40 லட்சம் ரூபாய். அதெல்லாம் சரிடா, உங்களுக்கு 40 லட்சம் கிடைக்கும், எனக்கு 4 லட்சம் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். கேட்க நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? டேய் ஏற்கனவே நிறைய தடவை சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வீரபத்ரன் போலீஸ்காரன் எல்லாம் வர சொல்லி சாகடிச்சிட்டான்டா. டேய் நான் புள்ள குட்டிக்காரன்டா, நான் செத்தா என் குடும்பத்துக்கு நாதி கிடையாதுடா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானாடா? சார் சத்தியமா தான் சார் சொல்றோம். சார் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு விட்டுறாதீங்க சார். அவனை பிடிக்கலன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும்தான் சார் போகும், ஆனா எங்களுக்கு உயிரே போயிடும் சார். சார் அவன் தப்பிச்சு போயிட்டான்னா நாங்க தான் காட்டி கொடுத்தோம் சொல்லி எங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுவோம் சார். சமாதானம் பேசுறேன்னு உன்னை அமாவாசை அன்னைக்கு பன்னாரியம்மன் கோயிலுக்கு வர சொன்னானுங்களே பங்காளிங்க, இதையே சாக்கா வச்சு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க திட்டம் போட்டுருக்காங்களாம்னே. அதனால நீ பன்னாரியம்மன் கோயிலுக்கு வராம இருக்கிறது நல்லதுண்ணே. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. மேடா திருப்பி திருப்பி நோட்டை எண்ணிக்கிட்டே இருக்க? அட்வான்ஸ் தான்டா. அவன் தலைக்கு 20, இவன் தலைக்கு 20, மொத்தம் 40 லட்சம். எங்க 4 தலைமுறைக்கு கவலையே கிடையாது.
எங்களையாடா காட்டி கொடுத்தீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பி இல்லையா? உங்க ஆளு அவனை விட்டுடு. அவனும் உன் தம்பி தானையா, அவனை விட்டுடு. 2 பேரும் ஒரே ரத்தம் தானப்பா. கண்ணனுக்கு பண்ணின கொடுமைக்கு 3 பேரையும் வெட்டி கொலை பண்ணிட்டேன். பாவை இவன் அவனை விட்டுடு. ஐயோ. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த ஊரை சேர்ந்த மாத்தையன் 7 பேரை கண்ட துண்டமாக வெட்டி கொலை செய்திருக்கிறான். அவனுக்கு உதவி அளிப்பதோ அல்லது அடைக்கலம் தருவதோ சட்டப்படி குற்றமாகும். இந்த உத்தரவை மீறி யாராவது காட்டிற்குள் சென்றால் அவர்களை கண்டனம் சுடவும் இல்லை கைது செய்யவும் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் யாரும் காட்டிற்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆத்தா நம்ம மாதைய பங்காளி எல்லாம் வெட்டிட்டு போயிட்டான். ஊரு முழுக்க போலீஸ் ஆத்தா. யாரதா? ஒட்டுமொத்த குடும்பத்தை வெட்டிட்டான். அட பாவி, நான் படாத பாடுபட்டு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்படி பண்ணிட்டானே. மாவே எனக்கு வெறி பிடிச்சிருச்சா? ஏன்டா இப்படி பண்ணா? சமாதானமா போறேன்னு உங்ககிட்ட ஒப்புக்கு ஒத்துக்கிட்டு பின்னாடி போலீஸ்ல நாளைக்கு மாதையம் வர்றான்னு தகவல் சொல்லிட்டானுங்க. திங்கிற சோத்துல சத்தியம் பண்ணிட்டு காட்டி கொடுக்குவான்னு நினைச்சானுங்க. அவன்களை கண்டதுண்டமா வெட்டணும். என் பேரன் செஞ்சது சரிதான்டா. என்ன அறிவு இருக்கா உனக்கு? வயசுக்கு வந்து சடங்கு கூட செய்யாதபடி அப்படி காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கிற? அட நான் எங்கனே கூட்டு வந்தேன்? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வந்துகிட்டே இருக்கு. தனியா விட்டுற சொல்றீங்களா? அவங்களே ஏன் கேக்குற? என்ன கேளு. என்ன மனையில உட்கார வைக்க ஊருக்கு வந்தா பங்காளிங்க உயிர் எடுக்க வந்திருக்கியே, இது என்ன நியாயம்? நியாயம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். காட்டி கொடுத்து எங்க அண்ணன் தலையெடுக்க பார்த்தவன் காலில் போய் விழுவ சொல்றியா? அவன் தலையை தான் எடுப்பேன். அவர் மேல கை வைக்கிற கடவுளா இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். இந்த பார், எனக்கு குடும்பம், ஆசை, பாசம் இது எல்லாத்தையும் விட எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். உனக்கு அண்ணன் முக்கியம்னா எனக்கு என் மாமன் முக்கியம். என் மாமன் வருவான், மனையில உட்கார வைப்பான். எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் அழிச்சிட்டியே மாமா. பார்வதி, சும்மா வீண் ஆசையெல்லாம் மனசுல வளர்த்துக்காது. முன்னெல்லாம் போலீஸ்ல மாட்டினா கொஞ்ச நாளைக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்தலாங்கிற நம்பிக்கையாவது இருந்துச்சு. ஆனா இனிமே போலீஸ்ல மாட்டினா நிச்சயம் தூக்குதான். நீ ஆயுசுக்கும் சுமங்கலியா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேணா சொல்லு. ஆனா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல உனக்கு உரிமை இல்ல. உனக்கு தூக்குன்னு ஒரு செய்தி வந்ததுன்னா அது கேட்கறதுக்கு எனக்கு மூச்சு இருக்காது மாமா. இது பாரு மாமா, இன்னும் எண்ணி 10 நாள்ல நீ எனக்கு பச்சை ஓலை கட்ட வரலனா அப்புறம் எனக்கு பாட கட்ட தான் வருவேன். டேய் மாத்தையா, தாகம் எடுக்கிறப்பவே தண்ணியை குடிச்சிடணும். கிணறு வெட்டி தான் குடிப்பேன்டா. எப்படி? என்னன்னா 20 வருஷமா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது. நான் கல்யாணம் பண்ணலையா, கொடத்தனை நடத்தலையா, குழந்தை தான் பெத்துக்கலையா. வீம்பு பிடிக்கிறதே நம்ம பரம்பரை தொழிலா போச்சு. நீ பிடிக்கிற வீம்பு அவ பிடிக்க மாட்டாளா என்ன? நல்ல விஷயங்கிறது காலத்துல நடந்துடணும். டே பேபி, வர்ற அமாவாசை அன்னைக்கு சடங்குக்கு நாள் குறிச்சிட்டு வா. சார், இப்போ ஒரு தகவல் சொல்ல போறேன் சார். வர அமாவாசைக்கு முந்தின நாள் வீரபத்ரனோட பொண்டாட்டியோட தங்கச்சிக்கும் மாதையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது சார். அந்த நிச்சயத்துக்கு மாதையனும் வீரபத்ரனும் கண்டிப்பா வருவாங்க சார். அன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சிடலாம் சார். சட்டுன்னு தான் பத்திக்கிச்சு ஒயிலே ஒயிலே, சிக்கி 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 கிச்சு சின்ன பொண்ணு சொக்கி கிச்சு மயிலே மயிலே. அரும்பு மீசை முறுக்காதே, குறும்பு பார்வை பார்க்காதே, ருக்கு 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 ரோசாப்பூ, இக்கு டப்ப சிக்கி டப்ப லம்பு, ருக்கு ருக்கு
கண்டது நேரிலா குளி தென்றல் வந்ததே ஓரலா பூமாலை போடவா பூங்காற்றே ஓடிவா காலம் யாவிலும் இன்பமா உன்னை பேரன் பேத்திகள் கொஞ்சமா தேவே குங்குமம் மின்னுமா தேவலோகமும் வாழ்த்துமா மேலாடை ஆகவா தேனோடை ஆகவா சக்கு சக்கு ஒட்டி குச்சி சட்டி முட்டை பட்டி கிச்சி ஒயிலே ஒயிலே சிக்கி 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 கிச்சி சின்ன பொண்ணு சக்கி கிச்சி மயிலே மயிலே அரும்பு மீசை முறுக்காதே குறும்பு பார்வை பார்க்காதே ருக்கு 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 ரோசாப்பூ இக்கிட்ட பச்சிக்கிட்டா பல்லாப்பு ருக்கு 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 ரோசாப்பூ எக்கிட்ட பச்சிக்கிட்டா பல்லாப்பு நாச்சுச்சி பாதிக்கிச்சே நாச்சுச்சி பாதிக்கிச்சே பாதிக்கிச்சே நாச்சுச்சி பாதிக்கிச்சே நாச்சுச்சி கிளம்புப்பா வருவாம்மா மாத்தையா அண்ணன் காலம் தான் பாவம்னு விட்டு வந்தேன் காட்டு கொடுத்துட்டானே பகையிலையும் நெருப்புலையும் மிச்சம் வைக்க கூடாது என்று சொன்னேனேடா இப்ப உன்னை எரிச்சிருச்சே
பார்வதி என்னை விட்டு போயிட்டியப்பா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சந்தன கடத்தல் கும்பல் தலைவன் வீரபத்ரன் பிரபல விஞ்ஞானி லாரன்ஸை கடத்தி சென்று விட்டான். வீரபத்ரனுக்கும் போலீசாருக்கும் நடந்த மோதலில் வீரபத்ரனின் தம்பி மாத்தையன் கொல்லப்பட்டான். போலீசார் அனைவரும் உயிரிழந்தனர். இதற்கு பழி தீர்ப்பதற்காகவே பிரபல விஞ்ஞானி லாரன்ஸை கடத்தி சென்றதாக அறியப்படுகிறது. வீரபத்ரனின் அட்டகாசத்தை அடக்க தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த போலீசார் சத்தியமங்கலம், பன்னாரி காட்டுப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசேஷ போலீஸ் படைக்கு தலைமை ஏற்க டிஜிபி ரகுபதி நீங்க செல்யூட் அடிச்சு கொடுக்கிற மரியாதைக்காக நாங்க வரல. வீரபத்ரனை புடிச்சே தீரணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்க மரியாதையை விட வீரபத்ரனை புடிச்சோங்கிற செய்தி தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இனிமே போலீஸ்காரன் ஊருக்குள்ள பூந்து ஆட்ட திருடனா கோழிய திருடனாங்கிற செய்தியே பத்திரிகையில வரக்கூடாது. வீரபத்ரனை புடிச்சிட்டங்கிற செய்தி தான் வரணும். வீரபத்ரன் சரண்டர் ஆகிறன்னு மெசேஜ் தந்ததால அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு சார். வீரபத்ரன் சரண்டர் ஆகிறன்னு சொல்றது இது முதல் தடவை இல்ல. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா, எவ்வளவு பேரை கொண்டு இருக்கா. வீரபத்ரனால சாக போறது கலெக்டரோ கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கவங்கள இல்ல, போலீஸ்காரங்க தான். கலெக்டரோட ஆர்டருக்காக வேலை செய்யறதுக்காக நீங்க இல்ல, என்னுடைய ஆர்டருக்கு வேலை செய்ய தான் நீங்க இருக்கீங்க. சார், நான் ஒண்ணு சொல்றேன் சார். வீரபத்ரனுக்கு ஊருக்காரங்க உதவி செய்யற வரைக்கும் நம்மளால அவங்க பிடிக்கல. நம்முடைய முதல் வேலை ஊருக்குள்ள இருந்து அவனுக்கு கிடைக்கிற உதவியை மட்டும் நிறுத்துறது இல்ல, நம்மளை பத்தி அவனுக்கு கிடைக்கிற தகவலை நிறுத்துறது தான். வீரபத்ரன் பிடிபடுற வரைக்கும் காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வர்ற எல்லா பாதையும் அடைச்சிருக்கு. ஊர் ஜனங்க கூட இனிமே எல்லாரும் செக் போஸ்ட் வழியா தான் போகணும். நல்லா தரவா செக் பண்ணி அனுப்புங்க. முக்கியமா ஆத்துல எவனும் பரிசல் ஓட்டக்கூடாது. மீன் பிடிக்க போறங்கிற சாக்குல கூட. யோ, இன்னையில இருந்து ஆத்த கடக்கிறதுக்கு 20 ரூபாய். அப்புறம் கரைக்கு வந்து பேரம் பேசாதீங்க. அட என்ன பாலாமணி, இப்படி திடீர்னு வேலையை தானே எப்படி? நாங்க என்ன வீரபத்ரனுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஏதோ சந்தைக்கு போனோமா சாமானம் வாங்கணுமான்னு குழப்பம் நடத்திட்டு இருக்கிறோம். விலையா தெரியா? நான் திருட்டு பரிசல் ஓட்டுறதுனால தான் நீங்க சந்தைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்து கொள்ளை லாபத்துக்கு விக்கிறீங்க. கூட 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு அழுவுறீங்களே. நானும் போலீஸ்க்கு பயந்து பயந்து இல்ல ஓட்டுறேன். சரி சரி பாலாமணி, கோவப்படாத. அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? சீக்கிரம் இறங்குங்கயா, எவனாவது போலீஸ்காரன் பாத்துற போறான். அப்புறம் நீ சாயங்காலத்துக்கு வந்தா பாத்துக்கலாம், போயா. யோ, காசு குடியா. எனக்கு இல்லாத காசா? இந்தாமணி பரிசல் என்னங்க? நில்லுமா, நான் அக்கறைக்கு போனமா நில்லுங்க. யோ நில்லியா, அவ ஓட்டுறது திருட்டு பரிசல். அத உன்னை எப்படியே ஏத்துவா? ஏன்? அதான் ஊரே போலீஸ்காரங்கிட்டையும் வீரபத்ரங்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அல்லோலப்படுதப்பா. போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா வீரபத்ர ஆளுன்னு சொல்லி சுட்டுடுவான், வீரபத்ரங்கிட்ட மாட்டினா போலீஸ்கார ஆளுன்னு சொல்லி சுட்டுடுவான். சுட்டுட்டான். ஐயோ, நகத்தை காட்டு. நகத்தெல்லாம் புடுங்கி எடுத்துட்டான். நான் அக்கறைக்கு போய் தான் ஆகணும். சரி, வான் தலையெழுத்து. யோ, அங்க வராதயா, ஆழையா. யோ, அங்க சுழல்யா, வராத. சுழல்ல நான் என்னங்க பண்றது? நான் அந்த கரைக்கு போய் ஆகணும்ல. யோ, செத்து கித்து தொலைக்க போறியா? நான் செத்துருவேன் கவலைப்பட்டீங்களா? உங்க பரிசல்ல ஏத்திட்டு போங்களேன். எங்க நீச்சல் தெரியாது, வாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆபத்துக்கு போகல, கை கொடுங்க. யோ, நீச்சல் கூட தெரியாம யாரு உன்னை ஆத்துல இறங்க சொன்னா? அதான் நீங்க இருக்கீங்களே. குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே இந்த ஊர்ல. இந்த ஊருக்கு எதுக்கே வந்த? நானும் அப்படிதாங்க நினைச்சேன். எப்போ நீங்க தைரியமா கை கொடுத்தீங்களோ அப்பவே இந்த ஊர்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஆமா, யார் நீ? பத்திரிக்காரனா? வீரபத்ரனை போட்டோ எடுக்க வந்தியா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அக்ரிகல்ச்சர் ஆபீசருங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசரா? அதாங்க உங்க ஊர்ல விவசாயத்துக்கு இந்த விதை இதெல்லாம் கொடுப்பாங்களே அந்த ஆபீசருங்க. ஓ, விவசாய ஆபீசரா? விளக்கமா சொல்ல வேண்டியதானே. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அதை ஏன் கேக்குறீங்க? முந்தியெல்லாம் பெரிய அதிகாரிகிட்ட தகராறு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா இப்போ வீரபத்ரன் காட்டுக்கு அனுப்புறாங்க. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அதுல அர்த்தம் இருக்குங்க. இந்த அழகெல்லாம் அனுபவிக்கலாம்ல. யோ, ஐயோ, இந்த இடத்தோட அழக சொன்னங்க. சீக்கிரம் இறங்கியா. எவ்வளவுங்க ஆச்சு? உதவி பண்றதுக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லையா? உங்க பேர் என்னங்க? அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கியா? தப்புதான். யோ, அந்த பக்கம் போவாதயா, இந்த பக்கமா போ. அப்புறமா போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு பாலாமணி தான் இறக்கி விட்டான்னு சொல்லாத. பாலாமணி? நல்ல பேருங்க. பகவானே, புது ஆபீசர் வர்ற ஆபீசர் கருப்போ சிகப்போ, நெட்டையோ குட்டையோ, சிரிப்பானோ சிடுகுஞ்சா இருப்பானோ, என்ன பண்றது? அவர் சீனியர், நான் ஜூனியர், கூட்டிட்டு தானே வரணும். ஐயோ, அமைச்சாரம் போகும்போதே போன குறுக்குறதே. ஒரு கிளாஸ் ஜலம் அடிச்சா எல்லாம் சரியாயிடும். போகும்போதே வெள்ளப்படவியா? என்னது விரைக்குட்டியோட போறா? போலாம்னா பவன் போக விட மாட்டேங்கிறாரே. மந்திரம்லாம் நல்லா தான் சொன்னேன். என்ன பண்றது? பகவானே, என்ன விபரீதம் நடக்க போதோ தெரியலையே. பகவானே, ஐயோ, 10:12 ராவுகாலமாச்சே. நான் வேற வெளியே போக மாட்டேனே. என்ன பண்றது? பகவானே, ஆபீஸ்ல கூட போலானா? ஆபீஸ்ல போச்சுக்குவா. போகலாம்னா நீ எனக்கு சோதனை கட்டுற. 2 கடையில் நான் என்ன பண்றது? சொல்லு பகவானே, சொல்லு. பகவானே, என்னது ரொம்ப சோதனையா இருக்கு. பரிகாரத்துக்கு விளக்கத்துனா அது நினைச்சிட்டு ஏன் வேஷம் போட்டு ஒரே மாத்திர காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். கதவை சாப்பிட்டு அடடா, ஆண்ட குரல் மாதிரியா இருக்கே. ஆண்டவன் குரல் இல்ல, நான் தான் ஆபீசர். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் தான் சீனிவாச சாஸ்திரி, உங்க அசிஸ்டன்ட். காலையில இருந்து கிளம்பலாம்னா கிளம்ப முடியல. ஒரே அபசகனம். எல்லாம் பகவான் குற்றம். பகவான் வந்து இன்னொரு குற்றம் பண்ணுவார். பரவாயில்லையோ? என்ன குற்றம்? கிழிப்பர், சீட்டை நன்னா கிழிப்பர். ஐயோ, அது பெரிய குற்றமாச்சு. அப்படிலாம் செய்யாதே. வந்தவன் அவசரமா பேசுறேல. இங்க வாங்கோ. அதான் உங்க ரூமு, இதான் உங்க சீட்டு. இத பெயிண்ட் பண்றதே கிடையாதா? இங்க வரவெல்லாம் 4 மாசத்துக்கு மேல குப்பை ஓட்டுறது இல்ல. நீ எத்தனை வருஷமா இங்க குப்பை கொட்டிட்டு இருக்க? நான் 20 வருஷமா குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்? இதை விட பெரிய குப்பை கிடைக்கல. வாங்க சொல்றேன். என்ன அக்ரிகல்ச்சர் ஆபீசர், பட்டாம்பூச்சி பிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அதை வச்சு மகசூல் பண்ணணும். சேச்சா, இதெல்லாம் நடக்கிற கதையா? உன்னை பட்டாம்பூச்சி பிடிக்க சொன்னா நீ என்னடா மாங்காய் பறிச்சிட்டு இருக்க? இது அடுத்த ஆத்துல கொடுத்தா மங்கலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கு தான். சரியான மாங்காய் மடையா நீ. முதல்ல போய் பட்டாம்பூச்சி பிடி. ஐயோ, ஒன்னாவது பிடிக்கலன்னா விட மாட்டான் போல் இருக்கே. ஐயோ, ஒரு பட்டாம்பூச்சிக்காக என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்பட்டு வராது. ஒரு குழப்பா. சின்ன வயசுல நம்ம கையில தானே பட்டாம்பூச்சி பிடிச்சோம். அதே மாதிரி பிடிச்ச வேண்டியதான். ஏ அச்சக்கு, 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 ஏ கச்சக்கு. பார்வதி யார் நினைச்சேன்? வீரபத்ரனோட மச்சின் ஜாக்கப்.
இங்க பாருங்க, வயசுல நீங்க ஜூனியர் ஆக்கும், நான் ஜீனியர் ஆக்கும். நான் சொல்றத கேளுங்க. உங்க உத்தியோகம் என்ன, கௌரவம் என்ன? சும்மா சொல்லுவா பெரியவா, பாத்திரம் இஞ்சி பிச்சை போடு, போத்திரம் இஞ்சி பொண்ணு எடுன்னு. ஆபீசர் இங்க பாருங்க, நீங்க வீரபத்திரம் குடும்பத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா நாளைக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு வரும். அந்த குடும்பம் மட்டும் உள்ள போகாது, நீரும் சேர்ந்து உள்ள போகணும். போலீஸ் அடி பத்தி தெரியுமோ? முட்டிக்கு முட்டி தட்டுவா, ஜாயிண்ட் கழட்டிடுவா. ஆனா போலீஸை விடுங்கோ, நீங்க பார்வதி மேல ஆசைப்படுறது வீரபத்திரத்துக்கு தெரிஞ்சதோ உங்க தலை போயிடும். தலை போறது எனக்கு தானே, பரவாயில்ல. அப்ப முண்டத்தோட காதலிக்கிறேன்ல? ஆமா, எப்படி வேணா காதலிப்பேன். என் காதலுக்கு நீதான் உதவி செய்யற. நானும் முண்டத்தோட தான் தெரியணுமா? என்ன பாலாமணி, இங்கேயா இருக்க நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யோ என்னையா ரொம்ப சொந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுற? இந்த ஊர்ல எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறது நீ ஒருத்தி தான் இருக்க, அதுவும் கரை சேர்த்தவளாச்சே. ஊரை சுத்தி இவ்ளோ போலீஸ் காவல் இருந்தும் இந்த வீரபத்திரம் வந்து போயிட்டு இருக்கானமே, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? அதுக்கு இல்ல, நானும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், எனக்கு காட்டுக்குள்ளதான் வேலை. போனன்னா பத்திரமா திரும்பி வருவானாங்கிற ஒரு பயம் தான். என்ன நம்பி பெரிய குடும்பமே இருக்கு. அதெல்லாம் வரது போறது உண்டு. பார்த்து போடு. ஆமா, இங்க போலீஸ்காரன் எது பண்ணாலும் அவனுக்கு தகவல் போயிடுதாமே, அது எப்படி? அது அதுக்கு ஆள் வச்சிருக்காங்கல்ல. யார் அது? இந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? ஆமாமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வந்த விஷயத்தை விட்டுட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன். பாலமணி, உனக்கு எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு அறிவும் இருக்கு. யோ கிண்டல் பண்ணாத, என் அழக பத்தி எனக்கு தெரியாதா? அட, நான் ஏன் உன்னை கிண்டல் பண்றேன்? உண்மையை தான் சொல்றேன். நீ என்னடா அது சின்ன வயசுல சாணி கடல்ல புடவை கட்டிட்டு பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாலமணி, உன்னை பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நீ மட்டும் பூவும் வச்சு பொட்டும் வச்சுனா உண்மையிலேயே மகாலட்சுமி தான். உண்மையாவா சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்றேன்? ஆமா, ஏதோ விஷயம் சொன்னீங்களே. அது வேற ஒண்ணு இல்லம்மா, தாட்டிய கூட்டிட்டு வந்து ஜாலியா இருக்கலாம்ல. ஜாலியா இருக்கலாம் தான், முத கத்திய கீழே வைங்க. ஓய், நான் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி தான் கூட்டி வர முடியும். சாஸ்திரே, ஓய், உன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆளு. ஓய், கல்யாணம் ஆகலையா? ஆமா. ரிட்டர்ன் ஆக வேண்டிய வயசாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? யோ சாஸ்திரி, நான் என்ன தப்பு கட்டிட்டேன்? எனக்கு எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க, நானும் மணமடையில உட்கார்ந்தேன். சரி, பொண்ணும் மணமடையில உட்கார்ந்தா. ஓஹோ, ஐயர் வெறும் புகையா போட்டாரு. புகை போட்டதுக்கு எதுக்கு ஆளுற? சொல்லிட்டானே. புகை போனது பார்த்தா பொண்ணை காண. பொண்ணை காணுமா? ஏன், எங்க போயிட்டா? மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாரு ஐயர், அவர் தள்ளிட்டு போயிட்டாரு. அட பாவி, அவன் ஏன் தள்ளிட்டு போனா? அதுக்கு முன்னாடி பொண்ணிய மூஞ்சிய பாத்துட்டா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தாளே. பலவனே, என்ன இவ்வளவு தூரம் சொல்லி விட்டு தான் நானே வந்திருப்பேன்ல. நான் ஒண்ணும் உன்னை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். என்னது ஒரு மாதிரி வடடிக்கிறது? இவர் தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறாரேன்னு நான் தான் இவருக்கு மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்னது மீன் குழம்பா? பாவம் சாஸ்திரி, இதெல்லாம் சாப்பிட மாட்டார். என்னது, யார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது? நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேனா? நான் கல்கத்தாவுல பிறந்தவனா இருக்கும். கல்கத்தாவுல எங்களை வரல எல்லாருமே சாப்பிடுவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமோ? ஜல புஷ்பம் சொல்லுவா. இது எப்படி சாப்பிடணும் தெரியுமோ? இந்த மீனை எப்படி எடுத்து அப்படி துவைச்சு சாப்பிடணும். இட்லிக்கு டேஸ்டா இருக்கும் தெரியுமோ? சாமி, மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. அவருக்கு 4 துண்டு வை. இங்க பாருங்க, இனிமே ஏதாவது வேணும்னா என்கிட்டயே சொல்லுங்க, நானே சமைச்சு கொண்டு வரேன். நீங்க ரொம்ப வேலை செஞ்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் வரேங்க. என்னையா பாலாமணி பரிசுல ஏறி இருக்கியா? துட்டுப்பு போட்டான்னா ஒரு நிமிஷத்துல அக்கறைக்கு விட்டுருவா. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பல பேர் வள வச்சு பார்த்தாங்க. ஆனா உன் வலையில எப்படி சிக்க வச்சுட்டு போய். சாஸ்திரி, சும்மா அல்பத்தனமா பேசாதே. ஓய், பெரியவா சொல்லுவா, நான் விரும்புற பொண்ணை விட தன்னை விரும்புற பொண்ணை தான் கட்டிக்கணும்னு. இந்த இடத்துல தப்பு பண்றீர். இந்த புடவை பாத்தீங்களா? கட்டிக்கிறவன் மனசை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அதுவே உங்களை தேடி வந்துருச்சு. இது உன்னோட புடவை தானே? ஆமாங்க. நீ சாதாரணமா வேற கலர் தானே புடவை கட்டுவ?
நீங்க தானே புடவையை மாத்திக்க சொன்னீங்க. புடவை மாத்திட்டேன். பூவும் போட்டு எப்போ வச்சுக்க போறேன்? நல்லா சாப்பிடு. போதுங்க. உனக்கு போதும். உன் வயித்துல வளர்றானே நம்ம குழந்தை, அவனுக்கு சாப்பாடு வேண்டாம்? அப்பதானே பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரி குழு குழு நல்ல அழகா இருக்கும். வேண்டாங்க. ஏற்கனவே நம்ம ஜாதியில சிவப்பு தொல்லோட பிறந்து நான் ஒருத்தி கஷ்டப்படுறது போதாதா? யாரு இங்க ஏசக்கே? ஐயா ஏன் பொண்டாட்டி தாங்க. என்ன சமாச்சாரம்? உன் பொண்டாட்டி ஐயா. தான். ஒண்ணு இல்ல, வாடி உன்னை ஸ்டேஷன்ல விசாரிக்கணும். ஐயா, ராத்திரி நேரம் மழையா இருக்கு. அந்த வயிற்று பிள்ளை தச்சுக்காரி நேரத்துல எதுக்கியா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைடா, சொல்லி அனுப்புறேன். காலம் கெட்டு போச்சு. காட்டு வாசிங்கெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. போடா. ஏய் ஐயா ஐயா நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ஐயா. போடா. வாடி. வீரபத்திரனுக்கு சோறு கொண்டு குடுக்குறா, உன் பொண்டாட்டியை விசாரிக்க கூட்டா என் மேலேயே குறை சொல்றியா? வீரபத்திரனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? என் பொண்டாட்டியை விட்டுருங்க ஐயா. ஐயா விட்டுருங்க. போடா. நாயா. ஹலோ, உங்களை தாங்க. இப்படி வாங்க. பார்வதி, இப்படி வாங்களேன். என்னங்க இதெல்லாம் பரிசல் போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அத பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? போலீஸ்காரன் பார்த்தா பிரச்சனை இல்லையா? நீ தான் எனக்கு பிரச்சனையா இருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீங்க தான் வேணும். என்ன? இப்படி வாங்க. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசணும்? நேத்து நான் உங்களை பார்த்ததுல இருந்து கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா காலம் பூரா பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்பதான் என்ன பாத்தீங்க, உடனே காதலுங்கிறீங்க, கல்யாணம்ங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வேணா பார்த்த உடனே காதல் வரும். எனக்கு காதலே வராது. நான் வர வைப்பேங்க. அது இந்த ஜென்மத்துல முடியாது. பார்வதி, அந்த பொண்ணுக்கு காதலே வராதுங்கிறா. நீர் என்னடான்னா அந்த பொண்ணை தான் கெட்டுவேல்னு ஒத்த கல்ல நிக்கிறேன். இதுக்கு ஐடியா வரணும்னா சும்மாவா? ஊரை தாண்ட வேணாம். ஊரை தாண்டறதுக்கும் ஐடியா வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இது ஞான சம்பந்தம். Follow me. ஏன் இப்படி கௌரவமா சாஸ்திரி ட்ரெஸ் போட்டு குடிக்கிற? இப்ப புரியுதா போய் காட்டுக்குள்ள ஏன் தனியா கூட்டிட்டு வந்தேன்னு? மட்டையும் கொட்டையும் போட்டுண்டு ஊருக்குள்ள தண்ணி அடிச்சா ஏன் இமேஜே போயிரும். ஓய் சீக்கிரம் ஐடியா குடியா, இல்லன்னா என் லைஃபே போயிடும். இருவாய் அவசரப்படுறேல. இந்த எஸ்டா பவர் உள்ள போனாதான் எஸ்டானரி ஐடியா எல்லாம் வெளியில வந்து விழுகும். அமைதியாரும். ஒரு பேக் போடுறேல. எனக்கு பழக்கம் இல்லையா? அதான் படத்தை செலவு பண்ணி என் உடம்பையும் கெடுத்துண்டு நான் ஏன் குடிக்கிறேன்? எல்லாம் உமக்கு ஐடியா கொடுக்கத்தான். பவர் பத்தல. வருது 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 வந்துருச்சு. சாஸ்திரி, என்ன வந்துருச்சு? உம்மா. என்ன உம்மா? அம்மாவா? உம்மா அப்படின்னா? உம்மா 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 உம்மா. புரியல? இஸ் வாய். ஒரு பொண்ணோட இதயத்தை தொடரணும்னா முதல்ல இங்கதான் போய் டச் பண்ணணும்.
உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்க. சரி குளிச்சுட்டு வரட்டுமே அப்படி ஓரமா நின்னுட்டு இருந்தேன். ஆனா அந்த கண்ணு பாருங்க, உங்களை பார்க்கணும் தொல்லை பண்ணிடுச்சிங்க. சரி என்னைக்கு தான் நமக்கு சொந்தமாக போறவங்க தானே, தாராளமா பாருப்பான்னு விட்டுட்டேன். நான் உங்களை சொந்தம்னு நினைக்காதப்போ நீங்க இப்படி பார்த்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்போ நீங்க நினைச்சிட்டா தப்பு இல்லைல்ல? உங்களுக்கு அந்த நினைப்பு வர வைக்க தாங்க நான் வந்திருக்கேன். இப்ப பாருங்களேன். சுபகோத்திர சுபலக்கண பஞ்சாங்கம் நமக. ஏது 4ஆம் வீட்டுல இருக்கான், ராகு 6ஆம் வீட்டுல இருக்கான், 6 நாளும் 15. சனி வக்கரத்துல இருக்கறனால உன் ஜாதக கோத்திரப்படி 2 நாளைக்கு வாயை திறந்தே பேசக்கூடாது, புரியுதோ? சாஸ்திரி என்ன போய் அடிச்சுட்டேன்? உம்மா ஆ? உம்மாயா? ஆ, அடிச்சிட்டாளா? அடிச்சே விட்டாளா? ஆ, அது ஏன் தப்பு இல்ல ஓய், சரக்கோட தப்பு. தப்பான சரக்கு உள்ள போனதால தான் தப்பான ஐடியா வெளியே வந்திருக்கு. ஆபீசர் இப்போ ஒண்ணு கேட்டு போல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரிஜினல் சரக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க, ஒரிஜினல் ஐடியா தரேன். ஒரிஜினல் பிளட் ஓய். ஏய் இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள போறணும் எப்படி? எங்க வீட்ல தேடுவாங்கடா, ப்ளீஸ்டா போயிடலாம்டா. தேடினா வழக்கம் போல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லு. ஒரே போய் எத்தனை நாளைக்கு சொல்றது? இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் இருக்கிறதே தப்பு, சீக்கிரம் போயிடலாம்டா. டேய் ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோ. இங்க வந்து யாரா குளிக்கிறது? அவங்க இளஞ்சோடிகள்னே. ஏண்டா கல்யாணம் ஆகாமலே அனிமுனா? நீங்க ஜலக்கிரீடை பண்றதுக்கு நாங்க என்னடா குளமா கட்டி விட்டு இருக்கிறோம். இங்க வரக்கூடாது தெரியல. மேல வாடா 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 வாடா. டேய் அப்பயே சொன்னல போலான்னு, கேட்டியா? இப்ப பாரு வம்பல மாட்டிக்கிட்டோம். ஏய் ஒண்ணா வரல. ஏய் நீச்சல் கத்து கொடுக்கிற இடமாடாதே. ஏமா இங்கெல்லாம் வந்து நீச்சல் அடிக்கலாமாமா? இதெல்லாம் வீரபத்திரம் இடம். இங்கெல்லாம் வந்தா சுட்டு போட்டுருவானுங்க. அப்புறம் கேட்கறது கூட நாதி இருக்காது. சரி சரி உங்களை ஐயா கிட்ட கூட்டு போய் விசாரிக்க வேண்டியதுதான். வாங்க. சார் தெரியாம வந்துட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார், நாங்க போயிடுறோம் சார். ஏண்டா அண்ணன் பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏடா கேப்ல போற? அண்ணே நீங்க பேசுங்க அண்ணே. பாப்பா உன் பேர் என்னம்மா? நித்யா. நித்யா, நல்ல பேர். அண்ணே பாப்பா பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குதுண்ணே, அதுவும் பாவமா இருக்கு. ஸ்டேஷன்ல ஐயா கிட்ட கூட்டு போனா அது இதுன்னு பிரச்சனை ஆயிடும். அந்த ஆளை பார்த்தா உனக்கு தெரியல, அந்த ஆளு ஒரு முரடன் கையால முறிச்சு போட்டுருவானே. கரெக்ட் தானே? நீயா பார்த்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு விட்டா சரிதான். என்னம்மா சொல்ற? சரி சார். அப்புறம் என்னண்ணே, பாப்பா தான் சரின்னு சொல்லிடுச்சுல. அப்போ நானே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடலான்னு சொல்றீங்க? ஆமாண்ணே. அப்ப நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க, அந்த பையனை பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சிருங்க. நான் பாப்பாவை விசாரிச்சுட்டு உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறேன் சார், விட்டுருங்க சார். அவன் அதிக பிரசங்கடா, அவனை கவனிச்சு அனுப்புங்க.
வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அவன் போலீஸ்காரங்களே அடிக்கிறான். நீங்களே பாருங்க. பாருங்கயா எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. நியாயம் என்னன்னு கேளுங்கயா. இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? வீரபத்ரனுக்கு தகவல் சொல்ல போன ஆளுங்களை பிடிக்க போனா எங்களையே அடிச்சிட்டான். போலீஸ்காரங்களே அடிச்சிட்டல. நீ உன் குடும்பத்தை அடிக்க விட மாட்டேன். என் பொண்டாட்டிய நீ தானடா கொண்ட. என் பொண்டாட்டிய நீ தானடா கொண்ட. ஐயா என் பொண்டாட்டிய இவன் தான் கொண்டா. என் பொண்டாட்டிய இவன் தான் கொண்டா. ஐயா என் பொண்டாட்டி கற்பிணியா இவன் கொண்டுட்டாயா. எங்க டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ நூத்துக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டோம். இப்படி ஒரு சிலர் செய்யற தவறுனால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. எப்படியோ எங்களுக்கு வர இருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்திட்டீங்க. சார், எனக்கு நன்றி தெரிவிக்கிறத விட என்ன பார்க்க தானே வந்த? அப்பாடி, இவ்வளவு நாள் கழிச்சாவது என்ன புரிஞ்சிட்டீங்களே. ஆனா இன்னும் நீதான் என்ன புரிஞ்சுக்கல. இனிமே நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன். அம்மாடி, பரவாயில்லைங்க. ஒண்ணு உங்களுக்காக சாகணும், இல்ல உங்க கையால சாகணும். இது பாரியா, கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு இனிமே என் பின்னால வராத. வருவேங்க. நீங்க என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் உங்களை தொடர்ந்து வருவேன். பாவம் யா நீ. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரமா தான் புரிய வைக்கணும். வாயா. அதோ அங்க பாரு, அங்க பாரியா. பூ தெரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா பூ மாதிரி அதுவும் பூத்திருக்கு. எவ்வளவு அழகா இருந்தாலும் யாரும் பறிக்க முடியாத இடத்துல தனியா வளர்ந்துருக்கு. தனியா போக போகுது. அந்த பூவும் நானும் ஒண்ணுதாயா. அந்த பூதான் நீங்க என்ன, அதை நான் அடைஞ்சே தீர்வேன். நில்லையா. யோ யோ, நான் சொல்றது கேளியா. வழுக்கு போற விழுந்துருவேன். அப்புறம் யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. எண்ணத்துல பலம் இருந்தா எதை வேணும்னா அடையலாம். யோ யோ யோ, நில்லையா. வேண்டாம்.
யோ, யார் என்ன காப்பாத்து? நான் தான் நீயா? நீ எப்படி? எண்ணத்துல பலம் இருந்தா எது வேணும்னாலும் செய்யலான்னு நீதானே சொன்ன. இந்த பூவும் நீயும் ஒண்ணுதானே நீ தானே சொன்ன. இந்த பூவை நான் பறிச்சிட்டேன். உன்னை எப்ப பறிக்கிட்டோம் சொல்லு. தண்ணி கொடுங்க. மிஸ்டர் லாரன்ஸ், வீரபத்ரன் உங்களை காப்பாத்துறதுக்காக பல தடைகளை மீறி நாங்க செயல்பட்டது உண்மை. ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். வீரபத்ரனை பத்திய சில தகவல்களை நீங்க எனக்கு சொல்லணும். ஏன்னா நீங்க தான் அவனை கடைசியா சந்திச்ச ஆள். விவரம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்களால அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறீங்க. அறிவோட தான் பேசுறேன். நீங்க அவரை ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதமும் அவங்ககிட்ட இருக்கு. ஏன், உங்ககிட்ட இருக்கிறத விட நவீனமான ஆயுதம் அவங்ககிட்ட இருக்கு. உங்களை விட அவன் புத்திசாலி, தைரியசாலி. நீங்க அவனை ரொம்ப புகழ்றீங்க. உண்மையை தான் சொல்றேன். அமெரிக்காவில் என்ன டெம்பரேச்சர், ஆஸ்திரேலியாவில் என்ன டெம்பரேச்சர், இந்தியாவில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்ன, மழை எப்ப அதிகமா பெய்யும், இப்படி பல விஷயங்களை என்கிட்ட கேட்டான். சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும் தினமும் அவனுக்கு தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. தினம் இங்க இருந்து ஒரு பொண்ணு வர்றா. உங்க விஷயம் பூராத்தையும் அக்கு வேற ஆணி வேறையா புட்டு புட்டு வச்சுட்டு போறான். இந்த போட்டோஸ் பாருங்க. என்னடா பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருந்தவன் இப்ப போலீஸ் டெஸ்ட் இருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்க? எனக்கு கூட நீதான் வீரபத்ரனுக்கு தகவல் தரங்கிற செய்தி அதிர்ச்சியா இருக்கு. நீ அவனை பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சினா சட்டத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாத்துறது மட்டும் இல்லாம உன்னை என்னோட மனைவியா ஏத்துறது கூட தயாரா இருக்கேன். உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இனிமே நீ வெளியே போய் யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்க முடியாது. வெளியே இருந்து யாரும் வந்து உன்னை பார்க்க முடியாது. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள வீரபத்ரன் பிடிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணினா எங்களுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. மொத்தத்துல நம்ம 2 பேருக்குமே நல்லது. அண்ணியையும் அண்ணியோட தங்கச்சியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. நம்ம ஆளுங்க உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல. என்ன பண்ணலாம்னு நீங்க தான் முடிவெடுக்கணும்.
போலீஸ்காரங்களையும் பங்காளிகளையும் தான் கொண்டுகிட்டு இருந்தான் வீரபத்ரன். இன்னைக்கு என்னடானா பெத்த தாயும் கட்டின பொண்டாட்டியுமே கொண்டு இருக்கானே. இவனுக்கு என்ன வெறி பிடிச்சிச்சா? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, சும்மா இருப்பா. கிருஷ்ணா சார். கிருஷ்ணசுவாமி. எஸ் சார். சந்துரு சார். ராஜசேகர். எஸ் சார். பிரசாத். எஸ் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீரபத்ரனை பிடிக்கிற முயற்சியில நம்ம டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அவனை இதுவரைக்கும் நாம யாரும் பிடிக்க முடியல. ஆனா அவன் பலத்தை குறைச்சிருக்கோம். இப்ப நீங்க போறது தான் ஃபைனல் ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்ல வெற்றி அடைய நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த யூனிட்டுக்கு மிஸ்டர் பிரசாத் கேப்டனா நியமிக்கிறேன். சார், சாரி ஃபார் த இன்டரப்ஷன் சார். எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்வீஸ் இருக்கு சார். இந்த வீரபத்ரன் பிடிக்கிற ஆபரேஷன்ல நானா வாலண்டியரா ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை அதனால தான் எனக்கு ஜூனியரா இருக்கிறவர்களை நான் வேலை செய்யணும்னு சொல்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வேணும். வெயிட் a minute. மிஸ்டர் ராஜசேகர், இந்த யூனிட்டுக்கு கேப்டன் பிரசாத் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அதனால உங்களுடைய திறமையோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸையோ நான் குறை சொல்றதா நினைக்க வேணாம். யாருடைய தலைமைங்கிறது முக்கியம் இல்ல, ஆபரேஷன் சக்சஸ் ஆகுறதா முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? Wish you all the best, Mr. Prasad. Thank you, sir. Good luck. சாமி, வீரபத்ரனை பிடிக்க போன அவரு எந்தவித ஆபத்தும் இல்லாம காட்டுல இருந்து பத்திரமா திரும்பி வரணும். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டா உனக்கு பொங்க வச்சு மாவிளக்கு ஏத்துறேன். நோயானது
சாம்பலிலும் வேகாமலே உந்தேகம் சீருதையா மேகங்களும் தேகத்திலே தாகத்தை ஊத்துதையா காமம் உயிரானது தேகம் அழியாதது சாபங்கள் யார் தந்தது ஆயானது நோயானது ஆளானது வீணானது பத்திக்கிச்சு முந்தானையும் சிக்கிக்கிச்சு கத்திக்கிச்சு பாம்பாகத்தான் சுத்திக்கிச்சு அங்க பாத்தீங்களா அவனை எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான் வந்து புது கதை சொல்ல போறான். சார் அங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சார்? தெரியுதே மரம். அது இல்ல சார், கேப்டன் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா அங்க தெரியுதா சார்? ஒன்னும் தெரியலையே. பேய் சார், மோகினி பேய் சார். உன்னை யார் அந்த ஆபரேஷன் செலக்ட் பண்ணா? சார் உங்களுக்கு விளையாட்டா இருக்குது, இதனுடைய சீரியஸ் உங்களுக்கு தெரியல. கேப்டன், பேயோட காலு கீழே பதியாது, மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், பேயோட ரத்தம் பச்சை கலர்ல இருக்கும் சார். நல்ல வேளை பிளட் குரூப் சொல்லலையே. சரி சரி, பேய் எப்படி உருவாச்சு சொல்லு பாப்போம். சார் குழந்தைகளை கேட்டா கூட சொல்லு சார். மனுஷன் ஆசை நிறைவேறாம செத்து போறான் பாருங்க, அவன் தான் பேய அலையறான். செத்து போனவங்களுக்கு எப்படி ரத்தம் வரும், அதுவும் பச்சையா? சார் நீங்க நம்புனா நம்புங்க, நம்பட்டினா போங்க சார். நான் சேஃப்டியா தான் வந்திருக்கிறேன். பேய் என்ன ஒன்னும் பண்ணாது. இங்க தாயத்து கட்டி இருக்கிறேன், இங்க தாயத்து கட்டி இருக்கிறேன், இடுப்பு பூரா தாயத்து கட்டி இருக்கிறேன் சார். வெங்காளியம்மா, வெங்காளியம்மா என்னை காப்பாத்துமா. வீரபத்ர ஏரியாவை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம மூவ்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். யூ ஆர் ரைட். கேப்டன், ரத்த கரையோட இந்த துணி கிடைச்சது. நிச்சயமா பக்கத்துல ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்கு. சர்ச், கம் ஆன். கோ. நம்ம கூட்டத்தை ஒழிக்கிறதுக்காக போலீஸ்ல இருந்து ஸ்பெஷல் 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்களா? தகவல் வந்திருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே.
ஸ்கூலுக்கு முதல்ல கட்டடிக்கிறது தப்பு. அதை விட பெரிய தப்பு கட்டடிச்சுட்டு தனியா இந்த காட்டுக்குள்ள வர்றது. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ஒழுங்கா போய் ஸ்கூல்ல படிங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். பிக்னிக் வந்த ஸ்டூடெண்ட்ஸ். வெரி சேட். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிட்ட தப்பிச்சிட்டாங்க. ஆனா வீரபத்ரன்கிட்ட மாட்டிட்டாங்க. வீரபத்ரன் இவங்களையும் கொல்லணும். ஒருவேளை போலீஸுக்கு தகவல் கொடுக்கறவங்கன்னு நினைச்சிட்டானோ என்னமோ. நோ டவுட் அபவுட் இட். வீரபத்ரனை பிடிக்கிற அந்த ஆளுக்கு ஒரு திசையில போனா தான் பிடிக்க முடியும். நாம பல திசையில போனா நம்ம பலம் குறைஞ்சிரும். முழு பலத்தோட ஒரே திசையில போறதுதான் புத்திசாலித்தனம். எது புத்திசாலித்தனம் எது முட்டாள்தனம் முடிவுல தான் தெரியும். மிஸ்டர் ராஜசேகர், ஆரம்பத்தில் இந்த குழப்பம் வேண்டாம். நாம நினைக்கிறது சாதிக்கணும்னா இந்த ஆபரேஷன் கேப்டன்ங்கிற முறையில நான் சொல்றதா நீங்க கேட்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன். Thank you. Be careful. ஐயோ மருகனே, ஈசன் மகனே, ஒருமுகம் தம்பியே, உன்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் தொழுவேன். நானப்பா முருகா பிள்ளையாரப்பா ஈஸ்வரா, நீதான் சார். பேய் சார். டேய், சத்தியமா பார்த்தேன் சார். நான் சொல்றதை நம்புங்க சார். இனிமே பேய்ன்னு ஏதாவது சொன்ன நானே உன்னை சுட்டு கொன்னுடுவேன். போடா. ஓகே, சேய்க்கு தான் சார் பயப்படுறேன்.
விடாது பொல்லாத காவல் அம்பாக பாயும் ஆனாலும் காதல் மிரளாது நாங்க பாடும் கும்மாள வயசு அம்மாடி இது போல் சுகமேது ஆரோடு நீங்கள் நீராடும் போது நீங்குத்தி பார்வையாகாது கூடாங்கள் உடம்பு தொய் மாச கரும்பு உன்னைத்தான் எண்ணி எண்ணி உன்னைத்தான் எண்ணி எண்ணி காத்திருக்கேன் மாமா ஓசாலி ஓசாலி நான் தான் ரங்கோலி உன்னோட சேர்ந்தாலே பாடாது ரங்கோலி பேரிச்சம் பட உடம்பு உனக்கு தானே வா மாமா பேரிச்சம் பட உடம்பு உனக்கு தானே வா மாமா மாமா என் மூச்சு தீயாக ஆச்சு தானாக விழுது மராப்பு உன்னோட இன்னும் உல்லாச கொஞ்சம் ஆனாடி சிரிக்கும் ரோஜாபு உன்னோட இங்கே கொண்டாட காது உலோக காணாதீரப்பு இது நல்ல மூடு இடம் ஒன்று தேடு பூந்தோட்டம் உனக்கு தானே பூந்தோட்டம் உனக்கு தானே பூத்திருக்கு வா மாமா ஓசாலி நீதான் என் ரங்கோலி உன்னோட சேர்ந்தாலே பாட்டா தொடர கோழி எரிச்சம்பழம் உடம்பு எனக்கு தானே வாமானே எரிச்சம்பழம் உடம்பு எனக்கு தானே வாமானே ஓசாலி ஓசாலி நான் தான் ரங்கோலி உன்னோட சேர்ந்தாலே பாட்டா தொடர கோழி பேரிச்சம்பழ உடம்பு உனக்கு தானே வா மாமா பேரிச்சம்பழ உடம்பு உனக்கு தானே வா மாமா மாமானே தொலைஞ்சான் வீரபத்ரன் தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிட்டேன் சார். வீரபத்ரன் பார்வதி அவங்கள தவிர மற்ற எல்லா கூட்டாளியும் அழிச்சேன் சார். அவங்க 2 பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம யூனிட்ல கமாண்டோ கிருஷ்ணசாமி மிஸ்ஸிங் சார். மிஸ் ஆயிட்டாரா? அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அவரை சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே.
வை கேப்டன். எவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கா வீரபத்ரன். ரத்தம் இன்னும் உரையில. நிச்சயமா அங்க இருந்து 500 மீட்டர்ஸ்குள்ள தான் இருப்பான். கம் ஆன் சர்ச். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நான் அப்பவே சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அட்டாக் பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? உங்க காதலை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஆள்ல ஒருத்தர் கொண்டுட்டீங்களே. ஆர்கியூ பண்ற நேரமா இது? நீ ஆர்கியூ பண்ற ஒவ்வொரு வினாடியும் அந்த வீரபத்ரன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். கம் ஆன் மூவ். ஆர்டர் கொடுக்கிறது பெருசு இல்ல சார். அதுல புத்திசாலித்தனமும் இருக்கணும். உங்களோட நான் சாவறதுக்கு வரல. ஷட் அப். இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் அங்க வந்திருக்கேன். நீ சொல்றது கேட்க நான் அங்க வரல. நான் சொல்றது கேட்க தான் நீங்க வந்திருக்க. Do what I say. சந்துரு பேய் கொண்டுடுச்சு கேப்டன். நான் பார்த்தேன், பேய பார்த்தேன். சந்துரு செத்துட்டான். சந்துரு செத்துட்டான். பேய நான் பார்த்தேன். பேய் கிருஷ்ணசாமி சொன்னது உண்மைதான். நான் பேய பார்த்தேன். வளராதடா. இல்ல, நான் பேய பார்த்தேன். சந்துருவை பேய் தான் கொண்டுச்சு. சந்துரு அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. போயிட்டா சார். சந்திர போயிட்டா. இவர் பழமணி ஆபீசர் காட்டுல இருந்து திரும்பி வந்ததும் உன்னைத்தான் கட்டி பண்ணு கனவு கங்காத. அவன் உன்னை காதலிக்கல, பார்வதி தான் காதலிக்கான். காட்டுல இருந்து பார்வதியை மீட்டிட்டு வரைச்ச அவளைத்தான் அவன் கல்யாணம் பண்ணுவான். ஏற்கனவே வாழ்க்கையில ஏமாந்துட்ட, இதுல ஏமாந்துடாதுமா. நல்லபடியா மனசை மாத்திக்கிட்டு வாழ்ற வழிய பாரு. கண்ட்ரோல் ரூம் ஸ்பீக்கிங். சார், ஏற்கனவே டெத்தான கிருஷ்ணசாமியோட பாடியை எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள கமாண்டர் சந்துரு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். சந்துருவும் செத்துட்டானா? நாங்க கண்ணுக்கு தெரியாத ஏதோ சக்தியோட போராடிட்டு இருக்கோம். இங்க
இங்க நடக்கிறது எல்லாமே ஒரே புதிரா இருக்கு. பிரசாத், நீங்க உடனே அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் வீரபத்திரனை பிடிக்காம நாங்க திரும்ப மாட்டோம். பிரசாத், வீணா அடம் பிடிக்காதீங்க, உடனே அங்கிருந்து புறப்படுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன உயிரோட இருக்க நான் பார்க்க வந்தியா? உன்னெல்லாம் ஒரு பொண்ணு நினைச்சு காதலிச்ச பாரு. பார்வதி, பார்வதி, நீங்க நினைக்கிற பார்வதி நான் இல்ல. உங்க ஆளுங்களை கொன்னது வீரபத்ரனும் இல்ல. மொத்தத்துல நாங்க மனித இனமே இல்ல. நான் சொல்றது நம்புங்க. நாங்க ஏலியன்ஸ், வேற கிரகத்தை சேர்ந்தவங்க. இந்த அகன்ற விண்வெளியில வெகு தூரத்துல பூமியை போலவே இருக்கிற இன்னொரு கிரகத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க. ஆனா மனிதர்களை விட விஞ்ஞான வளர்ச்சியும் பல மடங்கு சக்தியும் வாய்ந்தவங்க நாங்க. எங்களுடைய ஆராய்ச்சிக்கு இந்த விண்வெளியில ஒரு கிரகம் தேவைப்பட்டது. அதுக்கேற்ற கிரகமா பூமியை தேர்ந்தெடுத்தோம். மனித இனத்தை ஆராய்ச்சி செய்த பிறகு அந்த இனத்தையே முழுக்க ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு நாங்க அதை கைப்பற்றணுங்கிறது தான் எங்க சீஃபோட உத்தரவு. அந்த உத்தரவை நிறைவேற்ற முயற்சியில தான் பூமியை நோக்கி வந்தோம். நாங்க இந்த பூமி கிரகத்துல வந்து இறங்கினப்ப நீங்க தேடிட்டு இருக்கிற வீரபத்ரனையும் பார்வதியையும் பார்த்தோம். அவங்க எங்களை பார்த்துட்டதுனால அவங்க 2 பேரையும் நாங்க தான் அழிச்சோம். எங்க ஆராய்ச்சிக்கு மனித உருவம் தேவைப்பட்டதுனால என் கூட வந்த அசுரன் வீரபத்ரனாகவும் நான் பார்வதியாகவும் உருமாறினோம். நான் உங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு கண்ணீர்னா என்னன்னு தெரியாது, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழறீங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் அழறீங்க. உங்க மூலம்தான் காதலுங்கிற உணர்வை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை மட்டும் நேசிக்கிறேன், உங்க மனித இனத்தையே நேசிக்கிறேன். அந்த மனித இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த உண்மையை சொல்ல வந்தேன். உங்க உயிரை காப்பாத்திக்க இங்க இருந்து போயிடுங்க. ஏன் கேப்டன் ஓடுறீங்க? என்னாச்சு? நான் ஒரு மிராக்கிள் பார்த்தேன். எஸ் ராஜசேகர், நான் ஒரு மிராக்கிள் பார்த்தேன். நம்ம யூனிட்ல 2 பேரை கொண்டது வீரபத்ரன் இல்ல, ஏலியன். ஏலியனா? ஆமா ராஜசேகர், வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கிற உயிரினம். நம்ம நினைச்சிட்டு இருக்க வீரபத்ரன் இல்ல, அதே உருவத்தில் இருக்க ஏலியன். நம்மளை விட சக்தி வாய்ந்தது. அதாவது நம்ம யூனிட்ல இருந்த 2 பேரை கொன்னது உன் காதலியுடைய மாமா இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றத நம்ப. நான் காதலிச்சிட்டு இருந்த பார்வதி கூட மனித சக்தி இல்ல, அவளும் அதே உருவத்துல இருக்கிற ஏலியன். இது வரைக்கும் உன்னை காதல் பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ உண்மையான பைத்தியம். தயவு செஞ்சு நான் சொல்றது நீ நம்பு. நீ கேப்டனா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கலனாலும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் உனக்கு அந்த தகுதி கிடையாது. நீ அந்த வீரபத்ரனையும் உன் காதலியும் உயிரோட தான் பிடிப்ப. ஆனா நான் போனமா தான் பிடிப்பேன், உனக்கு முன்னாடி. நம்புறேன், நான் என்ன மட்டுமே நம்புறேன். நீங்க என் கேப்டன். நீங்க செய்யறது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது இல்லை என் வேலை. ஐ லவ் யுவர் ஆர்டர் டில் மை டெத்.
மண்ணோட மண்ணா நம்ம மர்ஜானோன்னு அதனால கண்டுபிடிக்கிற பவர் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேளை கேப்டன், நம்ம தப்பிச்சிட்டோம். நோ, இந்த தடவை பொழைச்சுக்கிட்டோம். ஆனா அது நம்மள கொல்லாம விடாது. கேப்டன், செத்து போச்சு கேப்டன். Oh
ஏன் இந்த ஆபத்தை தேடி வந்தீங்க? பார்வதி எங்க இருக்க? இதோ இங்கேதான் சிலையா இருக்கு. மனிதனை காதலிச்சதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை. பார்வதி என்ன இடம் இது? நாங்க வந்த விண்கலம் இது. உங்க பக்கத்துல இருக்கிற கண்ட்ரோல் போர்ட்ல மேல இருக்கிற ரெட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. பார்வதி அந்த அசுரன் இப்ப எங்க இருக்கான்? உங்களால தாக்கப்பட்ட அந்த அசுரன் இந்த கலத்தோட மேல் தளத்துல தன்னை தானே சரிப்படுத்திட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முழு உணர்வுக்கு வரதுக்குள்ள நான் சொல்றத உடனடியா செய்யுங்க. எங்களோட சக்தி வாய்ந்தவங்க கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டா இந்த கலத்தோட சேர்ந்து எங்களையும் அழைச்சுக்கிறதுக்கான தற்கொலை இயந்திரம் தான் அது. அதை இயக்கிட்டு நீங்க உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. கொஞ்ச நேரத்துல இந்த வெண்கலம் எங்களோட வெடிச்சு சிதறிடும். உன்னை நான் காப்பாற்ற முடியாதா? என்ன காப்பாத்த உங்களால முடியாது. என்ன ரிலீஸ் பண்ற வழிமுறை அந்த அசுரனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க இந்த முறையை தவிர வேற எந்த முறையிலையும் எங்களை அழிக்க முடியாது. யோசிக்காதீங்க, உடனே அதை இயக்குங்க. உன்னை விட்டு போக மாட்டேன். உங்க மனித இனம் மொத்தம் அழிக்கிறதுக்கான எல்லா தகவலையும் அந்த அசுரன் சேகரிச்சுட்டான். நான் ஒருத்தி அழியறதை யோசிச்சா உங்க மனித இனமே அழிஞ்சிரும். அவன் வர நேரமாச்சு. சீக்கிரம் நான் சொன்னதை செய்யுங்க. அந்த லீவரை ஆபரேட் பண்ணுங்க. Ah!